ஸோ இப்போ நீங்கள் ஓவலேஷன் டேஸ் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, உங்களோட பீரியட் சைக்கிள் படி உங்களோட ஓவலேஷன் நாட்கள் வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் சேர்ந்து இருந்துட்டீங்க. இப்போ ஓவலேஷன் நாட்கள் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இனி வரக்கூடிய அடுத்த ஒரு 15 நாளுக்கு அடுத்த பீரியட்ஸ் டேட் வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் மெயினாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற பெண்களுக்கு நிறைய பேருக்கு ஓவலேஷன் முடிஞ்சு வரக்கூடிய சின்ன சின்ன ஸ்டொமக் பெயின், செஸ்ட் பெயின், மார்பகத்தில் ஏற்படக்கூடிய வலி, அடிவயிறு வலி, இந்த மாதிரி நிறைய சந்தேகம் வருது. அதே மாதிரி ஃபுட்டு சம்மந்தப்பட்டதும் ஓவலேஷன் முடிஞ்சு என்ன சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சந்தேகம் வருது. இந்த மாதிரி ஓவலேஷன் முடிஞ்சு வரக்கூடிய சின்ன சின்ன உடல் மாற்றங்கள் வந்து பிரெக்னன்சியோட அறிகுறியா, பீரியட்ஸ் வரதுக்கா, இந்த மாதிரிலாம் நிறைய டவுட் வருது. அதை பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, ஓவலேஷன் அப்படின்றது வந்து அது ஒரு மாதத்தில் மட்டும்